தொடர்பான கூட்டணி கேள்விக்கு எதுவுமே நீங்க வெளிப்படையா பதில் எதுப்பா? கடந்த தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி தொடர்பான கேள்வி, ராஜ்யசபா கேள்வி இதுக்கெல்லாம் நீங்க ப்ராப்பரா பதில் தேர்தல் முடிவுக்கு பிறகு இவ்வளவு ஒரு வெளிப்படையான பேச்சு, ஒரு ஆக்ரோஷமான பேச்சு, இது எதை குறிக்கிறது மேடம்? ஒன்னும் குறிக்கல. இப்ப நீங்க என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்துட்டேன். கூட்டணி மரியாதை தர்மத்தை மதித்து நான் பேசாம இருந்தேன். சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்க மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் எது கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில காமிச்சேன். இது நாங்க எடுத்த முடிவில்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. புதிய அரசு அமைக்கும் போது எம்எல்ஏ ஆதரவுக்காக உங்களை அணுகுனாங்களா? ஏதாவது அமைச்சரவை தடை சொல்லியிருந்தாங்களா? என்ன மாதிரி பேச்சுவார்த்தை பேசும்போது கூட பணத்திற்கும் அதற்கு ஆசைப்படாத கட்சி தேமுதிக, கோமசத்துக்கு கூட ஆசைப்படாத கட்சி தேமுதிக சொல்றீங்க. உங்க அணுகுனாங்களா பணம்? துணை முதலமைச்சர் கூட கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மை கூட அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்குமான அர்த்தம் இருக்கிறது. யார் பேசினாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ மத்தவங்க கிட்ட எல்லாம் யார் போய் பேசுறா? மத்தவங்களோட யார் பேசுறா? நான் எப்பவுமே இல்ல ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ இருந்தோ சொல்றேன், இப்பயும் சொல்றேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூர பாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனாலதான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா திரையும் சொல்வார். அதைத்தான் நானும் என் தம்பி, என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்றுதான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலும் எல்லா பேட்டியிலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால இதுக்கெல்லாம் நான் முழுசா ஓப்பனா நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்க மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதுல தான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2011 தேமுதிக 29 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருந்தாங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அந்த நிலை தான் அதிமுகவிற்கு இப்ப ஏற்பட்டிருக்கிறதா சமூக வலைதளங்களில் பலரும் சொல்லியிருக்காங்க. உண்மை, அதுதான் உண்மை. அதை இப்ப பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்று தான் இது. அன்னைக்கு தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா என்று ஒண்ணு இருக்குல்ல, அதை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததன் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்.